எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு ஏன் ஜலதோஷம் பிடிக்குது, ஜலதோஷம் பிடிச்சாலும் ஏன் சளி வருது. நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான சிஸ்டம் இம்யூன் சிஸ்டம் தான். இந்த இம்யூன் சிஸ்டம் எந்த மாதிரியான ஃபாரின் பாடிஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலும் அதை எதிர்த்து போராடும், காலியும் பண்ணிடும். எந்த மாதிரியான ஃபாரின் பாடிஸ் பார்த்திங்கன்னா வைரஸஸ், பாக்டீரியாஸ், பேத்தஜன்ஸ், அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான ஃபாரின் பாடிஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலும் அது எதிர்த்து போராடும். எந்த மீடியம் மூலம் வந்தாலும் அது எதிர்த்து போராடும். மீடியம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், இல்லை சுவாசிக்கிற காற்றா கூட இருக்கலாம். ஏன்பா ஜலதோஷத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இம்யூன் சிஸ்டத்தை பற்றி பேசுகிறேன்னு தானே கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. உங்கள் இம்யூன் சிஸ்டத்தையும் தாண்டி 1-2 வைரஸஸ் இல்லை பாக்டீரியாஸ் உங்களோட தொண்டை பகுதியை தாக்குச்சுன்னா, இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜலதோஷம் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம பாடி அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, இம்மீடியட்டாக உங்களோட தொண்டை பகுதிக்கு அதிகப்படியான ப்ளட்டை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா ரத்தத்தில் இருக்க ஆன்டிபாடிஸ்லாம் அங்கே இருக்க கிருமியை எதிர்த்து போராடணுன்னு தான். ஸோ அதிகப்படியான ப்ளட்டு உங்கள் தொண்டைக்கு பம்ப் ஆகும் போது அங்கே இருக்க ரத்த நாணங்கள்லாம், ப்ளட் வெசல்ஸ் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால தான் உங்களுக்கு தொண்டை கரகரப்பு ஏற்படுது. ஸோ தொண்டை கரகரப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட உடம்பே உங்களை குணப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். தொண்டையில் கரகரப்பு ஃபீலிங் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளோட உடம்பு நமக்கே தெரியாமல் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு, எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல். சரி, சளி ஏன்பா வருது, ஜலதோஷத்தை பற்றி சொல்லிட்டேன், சளி ஏன்பா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல மியூக்கஸ் மெம்ப்ரேன்னு ஒரு மெம்ப்ரேன் இருக்குது. இந்த இடத்துலேருந்து தான் சளி சுரக்குது. ஸோ சளின்றது தான் மியூக்கஸ். இந்த மியூக்கஸில் உங்களோட கிருமியெல்லாம் ஒட்டிக்கிட்டு நீங்கள் இரும்பும் போதோ தும்பும் போதோ உங்கள் வாயு வழி மூலமாகவோ இல்லை மூக்கு வழி மூலமாகவோ அந்த கிருமியெல்லாம் அந்த மியூக்கஸ் அதாவது சளியிலேருந்து வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம தும்பும் போதோ இரும்பும் போதோ எதிர்க்க மனிதர்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கைகளாலேயோ இல்லை கைக்குட்டையாலேயோ நம்மளோட வாயை மூடிக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த கிருமி பரவாமல் இருக்கும். ஏன்னா அந்த சளியில் கண்டிப்பாக உங்களை இன்ஃபெக்ட் பண்ண கிருமி ஒட்டியிருக்கும். இந்த மாதிரியான புது தகவல்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணுமா, எங்களோட திருப்புமுனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.